செய்யக்கூடாது. என்ன பண்ணுறது, மறைச்சி தான் வாழ வேண்டியிருக்கு. கஷ்டப்பட்டு ஒரு சீட்டுக்கிட்டு போட்டு ஒரு தோடு வாங்கியிருப்போம், மாற்றிருப்போம். நாம் காட்டினாலும் குத்தம், அவங்ககிட்ட காட்டாட்டியும் குத்தம். 3 நாள் கழித்து மூக்குத்தி பல பண்ணுங்க, என்ன ஓட்ட பற்றியா திருப்பி என்னடி மூக்குத்தின்னார். ஆமாங்க, உங்கள் அண்ணன் சீட்டு போட்டிருந்தாரு, அதில் எதை எடுத்தாங்க. வருஷத்தில் 360 நாள் 350 நாள் அவர்கிட்ட தான் பேசுகிறோம். ஒரு பொருள் வாங்கினா அந்த 10 நாள் காட்ட மாட்டான், அவன் நுரைச்சி பிடிச்சி போயிடுவான். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் தீங்கு செய்வான், வேறு யாருக்கும் செய்ய மாட்டான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவாக இருக்க வேண்டும். அளவாக இருந்தால் வளவான வாழ்க்கை அப்படிங்கும். எல்லார் வீடுகள்லேயும் துன்பம் இல்லை, திருஷ்டி இல்லாமல் இல்லை. அமாவாசை தோறும் இப்படி ஆலயத்திற்கு வந்து, வேறு கோயிலெல்லாம் இப்படி எங்கேயும் நடத்துறதில்லை, நல்லா நடத்துகிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஏனா தானோ நடக்குது. இது அம்பாள் தனக்குத்தானே நடத்தி கொண்ட ஒரு பாங்கு. இந்த ஹோமத்துக்குள்ள மகிமை வேறு எந்த ஹோமத்திலையும் பெற முடியாது. ஹோமங்கள்லாம் இதுதான் ஹோமம். நல்ல அமைதியாக இருந்து எல்லாரும் அவங்க குடும்பத்திற்கு தக்கபடி அந்த அரசங்குச்சி, இந்த ஹோமத்துக்கு வேணுங்கிற நெய், அந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து இந்த ஹோமம் சிறப்பாக நடைபெற வேண்டி உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, எல்லோரும் ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு இந்த ஆலயத்தில் உள்ள பராசக்தி பத்திரகாளி அம்மன் அவள் கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே வந்து உங்களை எல்லாம் பார்க்க வரக்கூடிய அந்த நேரம்தான் பூர்ணாகுதி நேரம். அக்னி சுடராக ஜோதிமயமாக சுயம் பிரகாசமாக அம்பாள் எழுந்து ஒவ்வொருவருடைய தனித்த, யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்கள் ஒவ்வொருவரையும் அவள் ஸ்கேன் பண்ணுவாள். அப்படி அம்பாள் வந்து உங்களை ஒவ்வொருவரையும் உங்களை கவனித்து கொண்டு உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கிறதோ அதை எல்லாம் பூர்த்தி செய்வார். இதெல்லாம் ஆகமத்தில் வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு புரிதல் இல்லை. அல்ல, இந்த கோவிலுக்கு வேணுங்கிற பூ அம்பாளுக்கெல்லாம் புடவைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாகத்தில் அவ்வளவு புடவை அம்பாளுக்கு அந்த வஸ்திரத்தை அக்னியிலே கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். 108 உயிர் மூலிகைகள், அந்த மூலிகைகளோட இந்த கோயிலுடைய அம்பாளுடைய அருள் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் தனித்த முறையில் செல்லும். ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் தெளிக்கப்படும். அந்த யாகத்தில் உள்ள மை எல்லாருக்கும் வைக்கப்படும். அதற்கு பிறகு நீங்கள் பிரசாதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் தாராளமாக செல்லலாம். அதுவரையில் இன்றைய தினம் இப்பொழுது வேகமாக இந்த பூஜை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அதனால் இந்த அளவிலேயே பிரத்யேங்கரா மகிமையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் என்பது குறித்து ஒரு சிறு தலைப்பிலே அம்பாளுடைய அருளினால் உங்களோடு உரையாடினோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை அளித்த ஆண்டவனுடைய திருவடிக்கு பணிந்து மலர் சொரிந்து வணங்கி வழிபட்டு விடைபெறுகிறேன். திருச்சி.